ஹலோ எவ்ரிவன், நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம பிலிப்பியர் 4:4 பார்க்குறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஆகையினால கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்ம எல்லோரும் எல்லா விதமான காரியங்களையும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். விசேஷமாக இன்றைய நாளில் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்க்குறோன்னா, என்னோடய ஃபஸ்ட் வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த கேள்வியை நம்ம நிறைய விசுவாசிகள்கிட்ட கேட்கும் போதும் சரி, கிறிஸ்துவ அறியாதவர்கள்கிட்ட கேட்கும் போதும் சரி, சபைக்கு வராதவங்கக்கிட்ட கேட்கும் போதும் சரி, கிறிஸ்து எதுக்கு வந்தார்னா பாவத்தை மன்னிக்க வந்தார், சாபத்தை போக்குறதுக்காக வந்தார். இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பதிலாக இருக்குது. ஏன் நம்ம பாவத்தை மன்னிக்க ஆதி காலத்துலேருந்து, அதாவது ஆதாம் முதற்கொண்டு எல்லாருமே பலி செலுத்தினாங்க, அதையே கண்டினியூ பண்ணியிருக்கலாமே. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும்? இந்த பாவத்தை மன்னிக்கிறது, அப்போ பாவத்தை மன்னிக்க வரலையா? இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோகத்தை கொடுக்கறதுக்காக வரலையா? இப்படின்னும் சில கேள்வி எழும்புது. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியங்கள்னால், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம இப்போது ஒரு ஹோட்டலில் போயிட்டு நம்ம தோசை ஆர்டர் பண்ணும்போது, தோசை கூட பல விதமான சட்னி இருக்கும், சைட் டிஷ்ஷஸ் இருக்கும். இந்த நம்ம பாவத்தை மன்னிக்க வந்தது, சாபத்தை நீக்க வந்தது, பரலோகத்தை நமக்காக கொடுக்க வந்தது, இது எல்லாமே எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அந்த சைட் டிஷ் மாதிரி தான். பட் அந்த தோசையோட மெயின் டிஷ், அதாவது கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததான மிகப்பெரிய நோக்கம் என்னென்னா, லூக்கா 19:10 பார்க்குறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆகையினால இழந்து போனதை தேட தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இழந்து போகணுன்னா, அதுக்கு அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். இதை நம்புறீங்களா? ஒரு விஷயத்தை நம்ம தொலைக்கணுனாலோ இழந்து போகணுனாலோ அந்த விஷயம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்திருக்கணும். ஸோ இப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார்னு இந்த பூமிக்கு வந்தாருன்னா, அப்போது தேவன் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு, அதை தான் நம்ம இழந்துட்டோம். எதை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஆதியாகமம் 1:28 பார்க்குறோம், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஆதாம் ஏவாளுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஸோ இந்த பூமி முழுவதையும் தான் தேவன் ஆதாம் ஏவாள் கையில் கொடுத்தார். மனுஷனாகிய நம்ம கையில் இந்த முழு பூமியை தேவன் கொடுத்து அதை ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய முக்கியமான நோக்கமும் அதுதான். தேவன் இந்த பூமியில் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஊழியமும் அதுதான். என்னென்னா, இந்த பூமியை ஆளுகை செய்யணும். அதிகாரமுள்ள நாமத்தை தான் தேவன் நமக்கு சங்கீதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 115:16 பார்க்குறோம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஸோ இந்த பூமி முழுவதையும் தான் தேவன் நமக்காக கொடுத்தார். தேவன் நமக்கு பரலோகத்தையோ இல்லை பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவோ எதுக்காகவும் இல்லை. தேவன் இந்த பரலோகத்தை நமக்கு கொடுக்கல. தேவன் மனுஷருக்கு கொடுத்தது பூமி. ஸோ இந்த பூமி தான் நம்ம இழந்துட்டோம். இதை நமக்கு திரும்பி கொடுக்க, இந்த பூமியில் இருக்கிற ஆளுகையை திரும்ப கொடுக்க தான் தேவன் மனுஷகுமார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் தேவன் நமக்கு பரலோகத்தை கொடுத்த, சபைக்கு வாங்க பரலோகத்துக்கு போயிடலாம், பரலோகத்துக்கு போகலாம் இல்லைன்னு சொல்ல. அதுதான் நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஏன்னா இது எல்லாமே நமக்கு தர சைட் டிஷ் மாதிரி தான். இது எல்லாமே நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுதான் நம்ம பைபிளில் பார்க்குறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஸோ தேவனுடைய ராஜ்யம்னா என்னென்னா ஆளுகைக்குள்ளே தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த ஆளுகை நம்ம இருக்கும்போது பரலோகம்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன். இதை நீங்கள் எல்லாம் விசுவாசிப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஒரு சுவிசேஷத்தை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதை பற்றின ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கும்போது நீங்கள் கேளுங்க, அதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதன் மூலமா அநேக சுவிசேஷங்கள் பரவட்டும். ஏன்னா நம்ம எல்லாருமே விசுவாசிங்க எல்லாருமே எதை புரிஞ்சுக்கிட்டோன்னா, தேவன் நம்ம பரலோகத்தை கொடுக்க வந்தார், பாவத்தை மன்னிக்க வந்தார். அதுதான் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே சைட் டிஷ்ஷஸ் தான். ஆனால் அதோட மெயின் டிஷ் என்னென்னா, தேவன் நம்ம இழந்து போன ஆளுகையும் இழந்து போன இந்த பூமியையும் இழந்து போன அதிகாரத்தையும் திரும்ப கொடுக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். இதை நம்ம விசுவாசிக்கலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கும்போது கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்காக இன்னொரு வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.